ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட 2K சீரிஸ் ஸ்பீக்கர் சேனலில் நம்ம யார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க இப்போ ட்ரெயிலர் யாருன்னா இவர் தான் பாலா, நம்மளோட காமெடி ஆக்டர் அப்படின்னு நம்ம தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் கேபிஓவில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட வளர்ச்சியெல்லாம் அதிகமாக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. இவரோட ஆரம்ப காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவர் வாழ்க்கையில் இவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அதை அப்படியே ரிப்பீட்டாக ஒரு பயங்கரமான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கு. ஆமாங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு காமெடி ஆக்டராக, ஒரு ஆங்கராக, ஒரு சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோல்ஸ் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட வாழ்க்கையில் அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சம்பாதிச்ச பணங்கள் எல்லாத்தையும் வச்சு நிறையா மக்களுக்கு வந்து நல்ல உதவிகள்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஆமாங்க, நல்லது செஞ்சால் அந்த மக்களுக்கு அன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு. லாரன்ஸ் மாஸ்டர் கூட அவர் கூட சேர்ந்து அவர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சிகள் அந்த இது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கை கொடுத்து அவரை மறுபடியும் ஒரு ஹீரோவாக இருக்குது. ஆமாங்க, இது வந்து பாலாவோட ஃபஸ்ட்டு படம் தான். ஓகே, இப்போ இவ்வளோ நாளாக ஒரு காமெடி ஆக்டர் இருந்த பாலா இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை, படம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவாக நடிக்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இனிமேல் காமெடி ஆக்டர் பாலா கிடையாது, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் பாலா தான். ஆமாங்க, ஒரு ஹீரோ பாலாவாயிட்டார். சரி, ஓகே, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் எல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது கதை என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லுக் அண்டு அந்த டைட்டில் ரிலீஸர் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது இந்த கதை, இதோட போக்கு எப்படி அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஓகே, சாரிங்க, இது இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குது. இது என்ன கதை, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லலைல. இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி கண்ணாடி. நமக்கு காந்தி கண்ணாடி அப்படின்னு தான் இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வரவேற்பு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அவரோட இதுவரைக்கும் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்களுக்காகவே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு பேரை பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ஒருத்தர் நன்றி.